தாயே, நடப்பதெல்லாம் நல்லதுக்கே எல்லாவோ திருவிளையாடல்னு சொல்லுவாங்க. என் வாழ்க்கை இப்படி கண்ணீரா மாறி போனதோ உன் திருவிளையாடல் தானா? என் வயிற்றுல இருந்து குழந்தைங்களோட உயிரை பறிச்ச நீ இப்ப என் வாழ்க்கையும் பறிப்போற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டியே. எது நடந்தாலும் அது தாங்குற சக்தியையும் தைரியத்தையும் எனக்கு கொடுத்தாயே. என் அக்கா நந்தினிக்கு அமைஞ்சிருக்கிற புது வாழ்க்கை மூலமா அவங்க வாழ்க்கையில வசந்தம் வீசணும் தாயே. எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை எனக்கே கொடு. என் அக்கா எப்பவும் சந்தோஷமா நிம்மதியா பூவும் பொட்டுமா சுமங்கலியா வாழணும் தாயே. அதுக்கு நீதான் அருள் புரியணும். श्री राजराजेश्वरे नमो नमः। एकहारति आज्य दीपं दर्शयामि, समस्त रक्षां धारयामि। सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते। அம்மா, நீ பவளத்தோட மருமக தானே? முழுகாம இருந்தியம்மா, நல்லபடியா பிரசவம் ஆயிடுதா? இல்ல சாமி, குழந்தை பிறக்கும் போது இறந்துருச்சு. அட பகவதியே, கவலைப்படாதம்மா, எல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சுக்கோ. அந்த அம்பால நம்பு, அவ என்னைக்குமே உன்னை கைவிட மாட்டா. இவன் முகத்துல குழந்தை பிறக்கிறதுக்கான கலையே இல்லை. சாமி, கண்ணீரை தொடம்மா. கவலைப்படாத, ஆண்டவன் ஆசைப்பட்டு தான் எடுத்துக்கிட்டான். இந்த உலகத்துல எல்லாமே அவனுடையதுதானே. போயிடுத்துன்னு கவலைப்படுறதுக்கு நமக்குன்னு எதுவுமே சொந்தமில்லை. இது எனக்கு வேண்டாம். இது கடவுள் படைச்சது, அது மனுஷனால உருவாக்கப்பட்டது. அதனால அது எனக்கு வேண்டாம். உன் உடன் பிறந்தவ வாழ்க்கையே ஒரு பரமபத விளையாட்டுத்தான். என்னதான் முயற்சி பண்ணி ஏணியில ஏறினாலும் பாம்பு வாயிலத்தான் போய் சிக்குவான். அவ கழுத்துல ஏறி இருக்கிற தாலியும் அவளுக்கு வினையத்தான் உண்டு பண்ணும்.
சொல்றீங்க சாமி? வாழ்க்கையில நடக்க போற நல்லது தெரிஞ்சுக்காம இருக்கலாம், தப்பே இல்லை. ஆனா கெட்டது தெரிஞ்சுதான் ஆகணும். அப்பத்தான் பிராயச்சித்தம் தேட முடியும். அதுக்கு என்னதான் பிராயச்சித்தம் பண்றது? இப்போதைக்கு இதுதான் சொல்ல முடியும். எல்லாம் அவன் விதிப்படித்தான் நடக்கும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சக்திமா, ஓ இங்க இருக்கல மாமி. நம்ம நந்தினிக்கும் மாப்பிளைக்கும் விவாக பூஜை பண்ணணும்னு மாப்பிள்ளைகிட்ட சொல்லிட்டு வந்தோம். ஆமா மாமி, ஐயரை பார்த்து பேசிட்டு வந்துட்டீங்க. வர வழியில சாஸ்திரிகளை பார்த்து கேட்டுட்டு தான் வந்தேன். வர பௌர்ணமி அன்னைக்கு நல்ல நாளா, அன்னைக்கே செஞ்சிடலான்னு சொன்னார். சரி மாமி, அப்புறம் அதுக்கு முன்னாடி நந்தினிக்கு புது தாலி பிரிச்சு மாத்தி கட்டணும்ல? ஆமா, 3வது நாளோ 5வது நாளோ செஞ்சா நல்லதுன்னு சொல்லுவா. ஆமா மாமி, கல்யாணம் தான் நம்ம நினைச்ச மாதிரி விமர்சையா பண்ண முடியல. தாலி பிரிச்சு கட்டுறதையாவது கொஞ்சம் பெருசா பண்ணணும்னு ஆசைப்படுறேன் மாமி. பேஷா பண்ணுங்க, அதுக்கு என்ன? கல்யாணம் முடிஞ்சு 3 நாள் பண்ண வேண்டிய சடங்கு நாளைக்கு 5வது நாள் வெள்ளிக்கிழமையாவே இருக்கு. நாளைக்கே பண்ணிடலாம் மாமி. சுமங்கலிங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு புடவை வச்சு கொடுத்தா பெரியவங்களோட வாழ்த்தும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். கண்டிப்பா பண்ணுங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். சாதாரணமா சுமங்கலிகளுக்கு வெத்தலை பாக்க வச்சு கொடுத்தாலே நல்லதுன்னு சொல்லுவா. நீங்க புடவை ரவிக்கு வேற வச்சு கொடுக்க போறேன்னு சொல்றேன். கண்டிப்பா 2 குழந்தைகளும் நல்லாவே இருப்பா. பண்ணுங்க. அப்புறம் சடங்குக்கு தேவையான பூஜை பொருட்கள், புடவை, தாலி பிரிச்சு கட்ட 4 குண்டுமணி, இதெல்லாம் போய் வாங்கணும் மாமி. வாங்கிட்டு வரலாமே. நந்தினிக்கு வேற போன் பண்ணணும். சரி, நீங்க நந்தினிக்கு போன் பண்ணுங்க. நான் அதுக்குள்ள கிடகடன்னு சமையல முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. கடவுளே, நந்தினி இந்த சின்ன வயசுலயே படாத பாடெல்லாம் பட்டுட்டா. இனிமே அவளுக்கு எந்த கஷ்டமும் வராம சீரும் சிறப்புமா வாழ நீதான் அருள் புரியணும். அக்கா, அக்கா, உள்ளவா கௌரி? எப்படி இருக்க கௌரி? நான் நல்லா இருக்கேன்க்கா. நான் உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வா, உட்கார் வா. என்ன கௌரி தனியா வந்திருக்க? விச்சு வரல? இல்லக்கா, நான் மட்டும்தான் தனியா வந்தேன். பரவாயில்லையே, நீ ரொம்ப தான் மாறிட்ட போல இருக்கு. முன்னாடியெல்லாம் விச்சு வரலனா எங்கேயுமே வரமாட்ட. பழக்கத்தை மாத்திக்கிறது நல்லது தானேக்கா? என்னடி சொல்ற? இல்ல, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தனியா போக வரத்துக்கு பழகிக்கிறது நல்லது தானேக்கா? என்னடி பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சுட்ட? ஆமா, மாமா வீட்ல இல்லையாக்கா? அவரு ஆபீஸ் போயிட்டாரு. ஓ அப்படியாக்கா? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சரி, போற வழிதானே, உன்னையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன்.
இந்தாக்கா பிரசாதம். இருக்கா, நானே வச்சு விடுறேன். அக்கா, நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்க்கா. நான் சந்தோஷமா தாண்டி இருக்கேன். நீ எப்படி இருக்க? மாமனார் மாமியார் எல்லாம் முன்ன மாதிரி சந்தோஷமா பாத்துக்கிறாங்களா? ஆ, ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க அக்கா. முன்ன இருந்ததை விட இப்ப 100 மடங்கு ஜாஸ்தியா கவனிச்சுக்கிறாங்க. அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள பார்க்கவே முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கௌரி. கொஞ்சம் இரு, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். அக்கா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உன் கூட பேசிக்கிட்டு இருந்தாலே போதும். இன்னொரு நாள் நான் சாவகாசமா வரேன். ஒரு நாள் பூரா நான் உன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குக்கா. அதுக்கு என்னடி, எப்ப வேணாலும் வாயேன். ஆ, நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, அங்க இங்கன்னு அடிக்கடி வெளியில போவீங்க. வெளியில கூட்டிட்டு போறாருல. ஆமாண்டி, அடிக்கடி வெளியில கூட்டிட்டு போறாரு. பரவாயில்லையே, நீயும் ரொம்ப மாறிட்ட போல இருக்கு. பழைய அக்காவை இல்லாம இருக்கேன்னு பாக்குறப்போ சந்தோஷமா இருக்கு. அக்கா, உன்கிட்ட மாமா சந்தோஷமா தானே இருக்காரு? ஆமாமா, எனக்கு இங்க என்னடி குறை இருக்கு? நீயே பாரு, எவ்வளவு பெரிய வீடு, வசதி, காரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் கௌரி. ஏதாவது தேவைன்னு ஒரு போன் போட்டுட்டா போதும், அடுத்த நிமிஷமே அனுப்பிச்சிடுவாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. என் அக்காவோட வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும்னு கனவு கண்டேனோ அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல மனுஷனே கணவரை அமைஞ்சிருக்காருக்கா. ஆனா எனக்குதான் கொஞ்சம் மனசு சரியில்லை. என்ன கௌரி, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோயிலுக்கு போனப்போ அங்க ஒரு சித்தரை பார்த்தேன். உன்னை பத்தி அவர் சொன்ன வார்த்தைகளை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்குக்கா. என்ன சொல்ற கௌரி? அந்த சித்தர் என்ன சொன்னாரு? சொல்லு கௌரி. அது உன் கழுத்துல இருக்கிற மாங்கல்யமே உனக்கு வினையா முடியும்னு ஏதேதோ சொன்னாருக்கா. ஏய் கௌரி, எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல கௌரி. சும்மா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. என் புருஷன் ரொம்ப நல்லவரு, எதுவும் நடக்காது. நீ ஏன் தேவையில்லாம கவலைப்பட்டு இருக்க? நம்ம கூட இருக்கிறவங்கள பத்தியே நம்மளால புரிஞ்சுக்க முடியறதில்ல. எந்த பந்தமும் பாசமும் இல்லாம எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிற சித்தர்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தெரியும்? இல்லக்கா, அந்த சித்தர் ஏற்கனவே என்னை பத்தி இப்படிதான் ஒரு நாள் சொன்னாரு. என் வயித்துல இருந்த குழந்தைங்க தங்காதுன்னு சொன்னாரு. அது அப்படியே நடந்துருச்சுக்கா. அதான் பயமா இருக்கு. ஏதாவது நடந்துருமோன்னு மனசு அடிச்சுக்குதுக்கா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது கௌரி, நீ தைரியமா இரு. இங்க பாரு, அங்க உன்னை காணோன்னு அத்தை மாமா விச்சு எல்லாரும் கவலைப்பட்டு இருப்பாங்க. நீ கிளம்புமா. ஆமாக்கா, என்ன காணோன்னு கண்டிப்பா தேடிட்டு இருப்பாங்க. நான் வரேன்க்கா, அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி. ஐயோ, மறந்து போச்சு. கோயில உனக்காக பூ வாங்கிட்டு வந்தேன். நீ இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு புது பொண்ணா இருக்க. உன் தலையில எப்பவுமே நிறைய பூ வச்சுக்கோக்கா, அப்பதான் பாக்க ரொம்ப நல்லா இருக்கும். திரும்பக்கா, நானே வச்சு விடுறேன்.
திரும்புக்கா. இப்பதான் நீ மகாலட்சுமி மாதிரி இருக்க. அக்கா, உன்னோட பூவும் பொட்டும் மாங்கல்யமும் என்னைக்கு உன்னை விட்டு பிரிய கூடாதுக்கா. கூடிய சீக்கிரம் என்ன சித்தின்னு கூப்பிடுறதுக்கு உன் வயித்துல வாரிசு உருவாகணும். எனக்கு தான் அந்த பாக்கியம் தவறி போயிடுச்சு. நீயாவது தலை புள்ளையா, அதுவும் ரெட்டை பிள்ளைங்கள பெத்து கொடுக்கா. அந்த குழந்தைங்கள நான் எடுத்து கொஞ்சணும். சரி, நான் போயிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா கௌரி.